பரிதாபம், அந்தோ பரிதாபம். சிவனின் மைந்தன் இந்த நிலையிலா? நான் இந்த மூவுலகின் அரசனாக இருந்த பொழுது இதை போன்ற ஒரு பேராபத்து எவருக்கும் வந்ததில்லை. என்னை எனது பதவியிலிருந்து விலக்கி மாபெரும் தவறை செய்துவிட்டார் மகாதேவர். தாம் மகாதேவரின் காலடியில் சரணடையுங்கள். இவ்வாறு அலைந்து தெரிந்து பேராசை என்னும் கடலில் மூழ்கி விடாதீர்கள் இந்திரதேவா. உனது தந்தையின் காலடியிலா? அதற்கு வாய்ப்பில்லை. நீ என்ன நினைத்தாய் கார்த்திகேயா? உன் தந்தையின் மனது மிகவும் மென்மையானதென்றா? வாய்ப்பு கிடைத்தவுடன் என்னிடமிருந்து என் சொர்க்கத்தை பறித்தார். இப்பொழுது எனது இந்த நிலையை கண்டு அவர் மனம் மகிழ்ந்து கொண்டிருப்பார் தெரியுமா? தங்கள் மூடத்தனத்தை கண்டு வருந்துகிறேன். அனைவரின் வேதனையையும் புரிந்து கொள்பவர், அனைவருடைய கவலையும் போக்குபவர் மகாதேவர் நிச்சயம் தங்களுடைய கவலையும் அறிந்திருப்பார். சில நொடி பொழுதிற்கு தங்கள் மீது அவர் குரோதம் கொண்டிருப்பார். ஆனால் எந்த நிலையிலும் அந்த குரோதம் வன்மமாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை இந்திரதேவா. ஒரு தந்தையின் தவறும் குறையும் ஒரு மகனின் பார்வைக்கு எவ்வாறு தெரியும்? உன்னால் அதை காண முடிந்திருந்தால் உனக்கு விளங்கியிருக்கும். உனது தந்தை மகாதேவர் மும்மூர்த்தியர்களில் மிகவும் மிகவும் நீச்ச குணம் கொண்டவர். எச்சரிக்கிறேன் இந்திரதேவா. இனி ஒரு வார்த்தை என் தந்தைக்கு எதிராக உதிர்ந்தது என்றால் இக்கணமே உங்களை நான் வதம் செய்து விடுவேன். தாங்கள் தேவராஜன், நான் தேவசேனாதிபதி என்பதை இக்கணமே நான் மறந்து விடுவேன். இக்கணமே நான் மறந்து விடுவேன். உண்மை கசப்பாகத்தான் இருக்கும் சிவமைந்தா. அதோடு இந்த இந்திரன் உனது மிரட்டல்களுக்கு என் நிலையிலும் அஞ்சப் போவதில்லை கார்த்திகேயா. நிதானமாக, ஏன் வேகமாக உண்கிறாய்? மகாதேவர் வையகத்திற்காக என்ன செய்திருக்கிறார்? லோக நன்மையை பற்றி உரையாடும் மகாதேவர் இன்று இந்த லோகத்தையே பேராபத்தில் தள்ளிவிட்டார். அச்சுறுத்தி தன் காரியத்தை சாதித்துக் கொள்கிறார். போதும் இந்திரதேவா, நான் இறுதியாக கூறுகிறேன். என் தந்தையை பற்றி அவதூறாக பேசுவதை நிறுத்துங்கள். மகாதேவரிடம் தாம் மன்னிப்பு கோருங்கள். முடியாது. என்ன நேர்ந்தாலும் மகாதேவரிடம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். எந்த நிலையிலும் அவரை நான் வணங்கவும் மாட்டேன். ஒருவேளை என்னால் இயன்றால், எவ்வாறு உனது தந்தை மகாதேவர் என்னை பதவியிலிருந்து விலக்கினாரோ அவ்வாறே நானும் அவரை மகாதேவரின் பதவியிலிருந்து விலக்கி விடுவேன் கார்த்திகேயா, விலக்கி விடுவேன் கார்த்திகேயா. இந்திரதேவா, பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். அவ்வாறே வார்த்தைகளுக்கும் உள்ளது. தாங்கள் இன்று தங்களுடைய வார்த்தைகளின் எல்லையை மீறி என் பொறுமையின் எல்லையை கடக்க வைத்து விட்டீர்கள். தங்கள் தவறுக்காக நிச்சயம் தண்டனை உண்டு, தண்டனை உண்டு.
வேண்டாம் கார்த்திகேயா, வேண்டாம். தாங்கள் அமிர்தம் பருகியவர் அல்லவா? ஆகையால் தாங்கள் இறக்க மாட்டீர்கள். ஆனால் இவ்வாறே எரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த அக்னி தொடர்ந்து தங்களை இம்சித்துக் கொண்டே இருக்கும். இதுவே தங்களுக்கான தண்டனையாகும். இத்தகைய தவறிழைப்பதேன் கார்த்திகேயா? தண்டிக்கும் உரிமையை உனக்கு எவர் அளித்தார்? இப்பாதையில்தான் மகாதேவர் தன் மைந்தன் கார்த்திகேயனை காணச் செல்வார். ஆகையால் இந்த பாதையில் மகாதேவருடன் யுத்தம் புரிந்து அவரது கண்களை உனது மாயத் திரையினை கொண்டு கட்டி அவரையும் நீ பார்வையற்றவராக மாற்ற வேண்டும். எக்கணம் நீ அவரை பார்வையற்றவராக மாற்றுகிறாயோ, அக்கணமே உன் தந்தை யார் என்று நான் உனக்கு கூறுகிறேன். குருதேவா, மகாதேவரின் ஒரு கண் திறவாமல் இருக்கும் என்பார்கள். இன்று நான் அவரின் 3 கண்களையும் மூடப் போகிறேன். இந்திரனை காப்பாற்ற தாங்கள் இந்த பாதையில்தான் செல்ல வேண்டியிருக்கும் மகாதேவா. ஆனால் அதற்கு நீங்கள் என்னுடன் யுத்தம் புரிய வேண்டும். நான் இங்கு சிவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மொத்த வையகமும் எங்களின் யுத்தத்தை காண காத்துக் கொண்டிருக்கிறது. தாங்கள் செல்லக்கூடாது தந்தையே. தங்களால் அவனை எதிர்க்க இயலாது. ஆம் மகாதேவா, தாங்கள் அங்கு செல்வது உசிதமல்ல. கடமை என்னை அழைக்கிறது தேவி. உதவிக்கு இந்திரன் அழைக்கிறான். ஏனெனில் கார்த்திகேயன் தன் சக்தியை தவறாக இந்திரன் மீது பிரயோகித்துள்ளான். கார்த்திகேயன் இழைத்த தவறை அவனுக்கு உணர்த்த வேண்டும். மகாதேவா, அவ்வாறென்றால் நான் செல்ல அனுமதி தாருங்கள். நான் இந்திரனின் அக்னியை சாந்தப்படுத்த முயற்சி செய்கிறேன். அந்தகாசுரன் தங்களுடன் யுத்தம் புரிய விரும்புகிறான். தாங்கள் எப்போது வருவீர்கள்? மாயத்திரையை கொண்டு தங்கள் கண்களை எவ்வாறு கட்டுவதென்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். தங்களுக்கே நன்றாக தெரியும், பிரம்மதேவர் அவனுக்கு வரம் அளித்திருக்கிறார். அவன் தன் அன்னையை தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்கும் வரை அவனை தோற்கடிப்பதென்பது இயலாத காரியம். நான் சிவனாவேன், அனைத்தையும் ஏற்றிடுபவன். நடக்கக்கூடியதை, இயலாததை அனைத்தையும். ஆனால் நியாயம் கோரி அழைத்தால் அவன் அதர்மம் இழைத்தவனாயினும் என்னால் அந்த அழைப்பை புறக்கணிக்கலாகாது. இக்கணம் இந்திரனுக்கு என் உதவி தேவை. ஒருவேளை என் கடமையாற்றுவதற்காக நான் அங்கு செல்லும் வழியில் என் பார்வையை நான் இழந்தாலும் எனக்கு கவலை இல்லை. செல்லாதீர்கள் மகாதேவா. மகாதேவா, நான் கூறுவதை கேளுங்கள். செல்லாதீர்கள் மகாதேவா, நாங்கள் கூறுவதை கேளுங்கள். இயலாது. இன்று என எவராலும் தடுக்க இயலாது. கார்த்திகேயா, இந்த அக்னியின் வெப்பத்தில் இருந்து என்னை காப்பாற்று. தங்கள் செயலுக்கான பலன்தான் இது இந்திரதேவா. இதிலிருந்து தப்பிக்க இயலாது. இது மகாதேவரை அவமதித்ததற்கான தண்டனை.